அன்பான கிறிஸ்துவ பிள்ளைகளே, உங்களை யாவரையும் கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாக ஜெபிக்கின்றேன். இது மகிமையான காலை பொழுதிலே ஆண்டுடைய ஆலய ஆராதனையை கொண்டு வருகின்றேன். உங்களை தாமே கர்த்தர் தம்முடைய வானத்தின் படங்களை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடமின்றி பெருகும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கொரோனா வைரஸ் காலகட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை கவனமாய் பாருங்கள், கவனமாய் கேளுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கொரோனா வைரஸிலிருந்து இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். சோப்பு மற்றும் தண்ணீரில் 20 வினாடிகளுக்கு மேல் கைகளை கழுவுதல். உங்கள் முகம், கண்கள் மற்றும் வாயை தொடுவதை தவிர்த்தல். முகமூடி அணிவதன் மூலமும் இருமும் போதும் அல்லது தும்மும் போதும் முகத்தை மூடுவதன் மூலமும். முற்றிலும் தேவைப்படாவிட்டால் யாரையும் தொடுவதை தவிர்க்கவும். அவர்களுக்கு வணக்கம் சொல்லுதல். சீரான இடைவெளியில் தண்ணீர் குடிப்பதால். எப்போது வேண்டுமானாலும் ஹேண்ட் சானிடைசரை பயன்படுத்துங்கள். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை துவங்குவோம். அவர்கள் நாட்டுகளின் மொழி ஜெபம் செய்வோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம்முடைய நாமத்திலே என்பதுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் பணிகின்றோம். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் இருக்கிறேன், அவர் மத்தியிலே வந்து அவர் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று அருள்வாக்கு குறைந்திருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையான காலை பொழுதிலே ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ள உதவி செய்வீராக. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி உண்மை தொழுது கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தாவே, நீரே எங்களோடு இடைப்படுவீராக. நாங்கள் செலுத்துகின்ற ஆராதனை உமக்குத்தான் ஆண்டவரே, வேறு யாருக்கும் அல்ல. உங்கள் திருநாமத்திற்கே நாங்கள் மகிமையை செலுத்துகின்றோம். உங்கள் திருநாமத்திற்கே நாங்கள் கனத்தை கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களுடைய நாமத்தின் மூலமாய் அதிசயங்களை அற்புதங்களை எங்கள் வாழ்க்கை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். பிரசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக தமிழ் நாமத்தில் மகிமை உண்டாக நாம் யாரும் எழுந்து 2 கீதங்களிலே முதலாவது பாடலை பாடுவோம். பாமாலை 1. ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனர் பெற்றதாலே தெரிந்திருக்கின்ற பாமாலை 1 கீதம் 1 நாம் யாரும் நன்றி எழுதப்பட்டதோடு கூட பாடுவோம். ஆத்மமே பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனார் பெற்றதாலே உதிர்ந்து அல்லேலூயா என்றைக்கும் நித்தியனாக போற்று. நாம் வீராக்கள் தாழ்பெற்ற தயை நம்மை காண்புமே. கோபம் கொண்டோம் அருளியும் என்றும் பாராதே.
சாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உங்களுடைய கோபத்தில் அல்ல மட்டாய் தண்டியும். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவினால் தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பிரதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சபையில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவு, தாழ்மை, துக்கம், கீழ்ப்படுதல் உள்ள இதயத்தோடைய அறிக்கையிட வேதவசனம் பிரபல வாக்கியங்கள் நம்மை இயங்குகிறது. நாம் எக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனம் தாழ்மையாய் அறிக்கை விடுதல் பண்ணி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பிரசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சர்வத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையான வேலைக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடுவதற்கு தருணத்தில் பாவங்களை அறிவிடுவதற்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நாம் அனைவரும் சுத்த இதயத்தோடு தாழ்ந்த செல்வத்தோடு பரம கிருபாஸ்தலத்துடைய என்னோட நேர்பட சேர்த்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜபம் பண்ண கிடவோம். பொதுவான பாவங்களுக்கு ஜபத்தை அனைவரும் உணர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை முன்னிறக்கும்னாவே தப்பி போன ஆளுகளைப் போல நாங்கள் உங்களுடைய விடுதலை விட்டு விடுதலை அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களையே செய்துள்ளோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டுகளே, தேவனின் இயேசு மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு கடத்தின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு தப்பிதங்களை அறிக்கையிடலை மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் நிமித்தம் ஒதுக்கப்படுகிறவைகளை சீர்படுத்து மிகவும் குணப்படாமே இந்த பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகும். நாம் தேவபக்தியும் நீதியும் திருந்த புத்தியும் உள்ளவராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் வெட்கப்படுகிற தம் இடத்துக்கு பாவ மோசத்தையும் மன்னிப்பையும் கூறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரர்களுக்கு அதிகாரத்தின் கட்டளையும் அறிவிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த செய்தியை உண்மையாய் விசுவாசிக்கிற அவர் பாவங்களை விடுத்து விமர்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே தியானத்தில் சேர்க்கிறார். இத்தருணத்தில் நாம் செய்கிறவர்கள் பிரியமாக இருக்கிறோம். இனி உயிரோடு நாம் மாசு இல்லாமல் பரிசுத்த உணர்வாக நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புவதை நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மகிழ்ச்சி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் ஆவி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் மரணத்தை செய்வது போல உண்மையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் நம்ம செய்வதில் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்கள் சோதனை பிரவேசிக்காமல் தீமையை சொல்லும் குறைகளே. ஆண்டவரே, இந்த உதவிகளை திறந்திருந்தோம். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். தேவையும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். சங்கீதம் 95. கர்த்தரை பெருமாய் பாரே நம்ம லட்சணங்களை செய்திருமன கடவோ பாரே துர்சத்துக்கு ஓம் பாரே சங்கீதமானவர்களே பாரே கர்த்தரை தேவனோ எல்லா தேவனுக்கும்
வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 144 சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறேன். என் கண்களை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தாயாரும் என் கேடவும் என் வீழ்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பியிருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்தினமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரன் மீது எண்ணுகிறதற்கும் அவன் ஏமாத்திரம். மனுஷன் மாய்க்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நெல்லுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் ஒரு வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களுக்கு சிதறடிக்கப்படும் உமது அன்புகளை எய்து அவைகளை கணங்கடியாது. உயரத்திலிருந்து ஒரு கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி இரட்சியோம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதையும் அந்நிய புத்தியின் கைகளுக்கு என்னை விலக்கி தப்புவீர். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இதே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து அடியாராகி தாவீதுக்கு தப்புவீர். மாயை பேசுவாய் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியோ. இப்பொழுது எங்கள் குமாரன் விருட்சங்கண்டுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் விளக்கத்தக்கதாக நிறைந்திருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுக்கள் பலத்ததாய் இருக்கும். சத்துரு புகுதலும் குடியேறி போதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. அனைவரும் சேர்த்து வாசிப்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். திருமறை பகுதி படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனங்கள் 14 முதல் 30 வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனங்கள் 14 முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் ஆகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால்
நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கொள்ளாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார ரசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாரும் எழுந்திருந்து 100ஆம் சங்கீதத்தை பாடுவோம். சங்கீதம் 100. பூமி குடிகளே, நிலவுக்கு பிரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு பாடம் செய்து வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ உலகமாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாக நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் பிறந்தார். புது விழாக்கள் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எழுதினார். 3ஆம் நாள் மருத்துவர்கள் எழுந்தறினார். பரமரத்துக்கு ஏறி சர்வதாவாகிய தேவனோட ஆசிரியை வைத்திருக்கிறார். அவர்கள் ஒருவரையும் மருத்துவ நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் விசுவாச ஐக்கியம் பாவமனை சிறுவன் இருக்கிறதும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே விளக்கிறோம், கர்த்தாவே விளக்கிறோம். பரமண்டலத்தில் இருக்கிறேன் சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல உங்களையும் செய்யப்படுவதால் அன்புதான் எங்களுக்கு ஒரு நாய் குற்றம் செயலுக்கு நான் நினைக்கிறது போல என் குற்றங்களை எங்களுக்கு மணி எங்கள் சோதனைகளை ரிஸ்கலாம் தீர்வு எடுத்துக் கொண்டோம். ஆமென். கர்த்தாவே இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, செய்யும் இந்த 12 நீதியை திருப்பியோ, சந்தோஷத்தோ கர்த்தாவே ஜனத்தை ரட்சியோ, சந்தோஷத்தை ஆசீர்வதி. கர்த்தாவே எங்கள் சமாதானத்தை கட்டளையிடோ, பராபரனை எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ, தொடர்ந்து ஜபம் செய்வோம். பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறாகிய இன்று வாணிபத்தில் கிறிஸ்துவ மதிப்பீடு என்கிற தலைப்பின் கீழாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுகிதமும் எல்லாம் ஆண்டவரே துதிக்கிறோம். வாணிபத்தில் ஈடுபடுகின்ற எங்கள் சபையின் அங்கத்தினர்களுக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் வாணிபத்தை ஆசீர்வதி பன்மடங்கு உயர்த்துவீராக.
வாணிபத்தில் உண்மையும் வாழ்வில் வேறுகளையும் பெற்று உமக்கு நன்றி செலுத்த புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். ஆமென். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தையை விரும்புவதுமாக தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவனில் தஞ்சமாக கொண்டிருக்கிற உங்கள் எழுதினாக நாங்கள் எந்த உறவுகளோட வல்லமைக்கும் பயப்படாத இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியவர்களோ. ஆமென். சர்வ வளமளித்த தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்திவிட்டு எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உன் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமல் உங்கள் பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுகையினாலே நடத்த வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு நம்முடைய பொதுவான ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். பொதுவான ஸ்தோத்திரம். சர்வ வளமுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாரிப்பதாகவே அபாத்திரமான முதலியாக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனே அருள் செய்த பற்பட குறைவுகளுக்காக அன்புள்ள தயவு காரணம் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவனே எங்களை சிருஷ்டித்ததற்காக காப்பாற்றுவதற்காக இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் வைத்திருக்கிறோம். விசேஷமாய் எங்களதாக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விளைவறியான ஒரு அன்புக்காகவும் கிருபையும் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உண்மையாக நன்றியிருந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக நடக்கவும் எங்கள் வாழ்க்கையாளை மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவனே செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டி கொள்கிறோம். அவர்களுக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். மீண்டும் தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 510வது கீதத்தை பாடுவோம். சிலுவை சுமந்தவனாக இயேசு உம்மை பற்ற வேண்டும் என்ற கீதம் 510 பாமாலை 311 பாடுவோம். சிலுவை சுமந்தவனாக இயேசு உம்மை பற்றுவேன், ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன், போற்றாகேமை ஆஸ்தி கல்வேன், ஞானம் லோகம் அனைத்தும்
கொஞ்சம் வேளைக்கு பறந்து இயேசு அன்னை சேருவான். தேவதூதரோடு நின்று தன்னை துதிப்பான். அன்பானவர்களே, வருகிறமாய் அனைவரையும் இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக பெற்றோர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. பெற்றோர்கள் என்பதை விட உலக தகப்பனார் தினம். நம்முடைய வாழ்விலே அன்னையர்களை போற்றுகின்றோம், பெண்களை போற்றுகின்றோம், தகப்பனாரை போற்றுகின்ற இந்த நாள் ஜூன் மாதம் 3வது வாரம் ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடுகின்றோம். தகப்பனாருக்கு அழ தெரியாது, தகப்பனாருக்கு தன்னுடைய வழியை சொல்ல தெரியாது. ஆனால் நம் மீது அன்பு பாராட்டுகின்ற ஒரு ஜீவன், கடைசி வரைக்கும் தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழுகின்ற ஒரு ஜீவன். அந்த தகப்பனாரை நாம் மதிப்போம், போற்றுவோம். அது மாத்திரமல்ல, இன்று ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினம், வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே. அகதிகள் என்று சொன்னால் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு நாடு, ஒரு இருப்பிடம் இல்லாத மக்கள், ஐடென்டிட்டி இல்லாத மக்கள். நாம் சொல்லுகின்றோம், நான் இந்தியன், நான் தமிழன் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு நாடு கிடையாது. வெளிநாட்டிலே ஏதோ ஒரு இடத்துல முகாமில் போய் தங்கியிருந்து அநேக தங்களுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஈழத்தமிழர்கள் அநேகம் பேர் புலம்பெயர்ந்து அநேக நாடுகளில் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் ரிஃப்யூஜிஸ், அகதிகள் என்று சொல்லுகின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வீடு, வாசல், குடும்பங்களுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் குடும்பங்களை இழந்து அங்காங்கே இருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய ஈழத்தமிழர்களை நினைவு கூறுவோம். அன்பு சகோதரர்கள் அநேக பேர் அநேக நாடுகளிலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற இந்த நாள். ஆகவே நம்முடைய தகப்பனாருக்காக, அகதிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலே திருச்சி நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு வாணிபத்தில் கிறிஸ்தவ மதிப்பீடு, த கிறிஸ்டியன் வேல்யூஸ் இன் அவர் பிஸ்னஸ். இதை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர்களோடு கூட இடைபெறும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டு நம்மோடு கூட பேசுகின்ற இந்த தருணத்துக்காக ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டுடைய வார்த்தைகள் காற்றுக்கோள் போல இருக்கின்ற வார்த்தைகள். ஆண்டு வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், சத்தியமுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலை பெரிய செய்யும்படியாய் முழுமையுமாய் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற சமயத்தில் நாங்கள் எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய சொல், செயல், சிந்தனைகள் அனைத்தையும் நீ ஆண்டு கொள்வீராக. பரிசுத்த ஆவியான முழு கட்டுப்பாட்டிற்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. பேசுகின்ற கருவை சிலுவையில் மறந்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. இயேசு நாமங்களை கெஞ்சி கொண்டாடுகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்டியன் வேல்யூஸ் இன் பிஸ்னஸ், வாணிபத்தில் கிறிஸ்தவ மதிப்பீடு. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வியாபாரத்திலே ஆசீர்வாதம் தருகின்றவர். ஆகவே தான் நம்முடைய திருவசனம் சொல்கிறது, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களிலே, உங்களுடைய வாணிபத்திலே, உங்களுடைய வியாபாரத்திலே, தொழில் முயற்சிகளிலே திருப்படியார் கர்த்தர் ஆலயத்தில் நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் யாரையும் சும்மா உட்கார்ந்து சாப்பிட சொல்லவே இல்லை. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, சோம்பேறிக்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான்,
சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டான். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தாளம்புகளை திறமைகளை தந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றான். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் அவர் 3 விதமான ஊழியரை தெரிந்து கொண்டு அங்கே ஒருவனுக்கு 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்து சொல்லுகின்றார். அப்படி கொடுத்து சொல்லும் பொழுது அங்கே என்ன படிக்கின்றது? 5 தாளந்து 2 தாளந்து வாங்கினவன் மேலும் 5 2 தாளங்களை சம்பாதிக்கின்றான். 1 தாளந்து வாங்கினவன் சோம்பேறியாய் அதனிடத்தில் குறைத்து வைத்தபடினாலே அவன் ஆக்கினைக்குள்ளாய் மாறி போனான் என்று வெறும் சொல்கிறது. இதனாலே ஆண்டவர் நம்முடைய களத்தில் எதிர்பார்ப்பது அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்முடைய கையின் பிரயாசங்களை, நம்முடைய விவசாயத்தை, நம்முடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே முதலாவது சோம்பேறித்தனத்தை எடுத்து போட வேண்டும். God hates laziness. He loves active people. எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லுகின்றது. இரவிலும் அவருடைய விளக்கு அணையாக இருக்கும், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டார் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி கவனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் சோம்பலின் அப்பத்தை புசிக்கல்ல, சுறுசுறுப்போடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். யார் ஒருவர் எடுத்த காரியத்திலே கண்ணாய் இருக்கின்றார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். கண்ணும் கருத்துமாய் வேலை செய்கின்றவர்கள் தன் வேலையில் சாப்பிடுவதற்கு கண்டாயானால் அவன் நிச்சயத்துக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, யோசேப்பு என்கின்ற பரிசுத்தவான் அந்த வாலிபனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவனோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் செய்கின்ற எல்லாத்திலேயும் ஆண்டவரோடு கூட இருந்தார். அவன் எகிப்திலே அவனுடைய தகப்பனாஇடத்தில் இருக்கும்போதும் சுறுசுறுப்பாக இருந்தான். அவனை கொண்டு போய் போத்திபாரில் போட்டாங்க, அங்கேயும் சுறுசுறுப்பாக இருந்தான். சிறைச்சாலையில் போட்டாங்க, அங்கேயும் அவன் சுறுசுறுப்பாக இருந்தான். விருப்பத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சிறைச்சாலையிலும் மற்ற கைதிகளை விசாரிக்கிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, சுறுசுறுப்பாய் செயல்பட ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவரே சோம்பேறித்தனத்தை வெறுக்கின்றார். சோம்பேறித்தனத்தை வெறுப்புகின்றார். விதைக்கின்ற காலத்திலே தூங்கி விட்டு ஆரம்ப காலத்தில் போய் பிச்சை கேட்டாலும் அவன் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி சோம்பேறியை பார்த்து வேதம் சொல்கிறது. சோம்பேறியோட காட்டை கடந்து போனேன், அது முழுக்காடாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்விலே சோம்பலாக இருக்கின்றோமோ? நமக்கு இந்த கொரோனா வைரஸ் காலங்கள் சோம்பல் நம்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ? ஆண்டவர் இருக்கின்ற காலம் எதை செய்ய முடியுமோ அதை முழுமனத்தோடு கூட கத்திருக்கின்ற செய்யும்படியாய் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே சுறுசுறுப்பை எதிர்பார்க்கின்றார். அது விவசாயியை கூட நாம் சுறுசுறுப்பாய் வாழ்ந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நம் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். வியாபாரத்திலே முதலாவது கிறிஸ்தவ மதிப்பீடு என்னவென்று சொன்னால் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும். சுறுசுறுப்புள்ளவர்களுடைய கை செல்வத்தை உண்டாகும். இரண்டாவதாக வியாபாரத்திலே காணப்பட வேண்டிய குணாதிசயம் என்னவென்றால் தாழ்மை. தாழ்மை காணப்பட வேண்டும். God hates pride. He loves the humble என்று சொல்கிறது சொல்கிறது. கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 5ஆம் 16ஆம் 18ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அதிகாலை மாறாக எலிசபெத்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த விடுதலையின் மகனை குறித்து சொல்லும் பொழுது, நீ பெருமை கொண்டார், உன் வியாபாரத்தாலே பெருமை கொண்டார், எல்லா ஜனத்தோடும் கூட நீ வியாபாரம் பண்ணினாலே உன் இருதயம் மேட்டின்மையாயிற்று என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேகர் சம்பாதிக்கின்றார்கள், பணத்தை சம்பாதிக்கின்றார்கள், புகழை சம்பாதிக்கின்றார்கள். சம்பாதிப்பதனால என்ன வந்து விடுகிறது? அவர்களுக்கு மேட்டிமை வந்து விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது. இது நான் கட்டிட பாபிலோன் அல்லவா என்பதை போல நேபுகாத்நேச்சாரை போல நாம் பெருமை கொள்கின்றோம். ஆண்டவர் பெருமையுள்ள மொட்டை தலையை அடிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நாளிலே நாம் சம்பாதிக்கின்ற பணங்கள் எல்லாம்
பிடிக்கிறதுல காணாமல் போயிடும். ஏன் இது சொல்லிடுன்னு சொன்னால், இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் கோடிக்கணக்காய் செலவு பண்ணியும் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்க முடியாத மக்களை நாம் பார்க்கின்றோம். உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியாத பணம் என்ன பெருமை வேண்டியிருக்கிறது நமக்கு? ஆண்டவர் நாளிலே இந்த பெருமையை ஆண்டவர் இருக்கின்றார். ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். கள்ள தராசு அவருடைய கரங்களில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறது. இன்றைக்கு நான் பெருமையோடு கூட நாம் ஆலயத்துக்கு அவ்வளவு கொடுக்கின்றேன், ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுக்கின்றேன், இந்த கொரோனா காலகட்டங்களிலே இவ்வளவு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அனைவரை நாம் பெருமை பாராட்டிக் கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? பெருமையினால் வந்ததா அல்லது தாழ்மையுள்ள மக்களிடத்துக்கு வந்ததா? உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல காட்ட விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 19ஆம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடியும் மட்டாக்கு 2 மனிதரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரோமையை சொல்கின்றார். ஒன்று ஒரு ஐஸ்வர்யவான், மற்றொன்று தரித்திரனாகிய லாசரு என்று சொல்கின்றார். ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு அவனுடைய காலடியிலே அவனுடைய மேசையில் விடுகின்ற துணிக்கைகளினாலே தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி செல்ல அவன் ஆயத்தமாயிருந்தான். நாய்கள் அவன் பருவங்களை நக்கீட்டு வேறு செய்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 பேரும் மறைத்து போனார்கள். தரித்திரன் நாய்கள் லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் அங்கே நரகத்திலே சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது பார்த்து, தகப்பனாய் ஆபிரகாமே, லாசரு தன்னுடைய விரல் நுனியினாலே என்னுடைய தாகத்தை தீர்க்கும்படிக்கு அவனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீ பூமியிலே சம்பவமாய் சாப்பிட்டாயப்பா, நீ திருப்தியாய் இருந்தாயப்பா, அன்றைக்கு உனக்கு தரித்திரங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, உன் காடுகளை கிடந்த லாசரு உன் கண்ணுக்கு தெரியவில்லை, உன்னுடைய வியாபாரம் உன்னுடைய ஐஸ்வர்யம் உன் கண்ணுக்கு தெரிந்தது, இன்றைக்கு நீ நரகத்தை வேதனைப்படு என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய பணங்கள் நம்மை மோட்சத்துக்கு கொண்டு செல்லாம். ஆண்டவர்களே, தாழ்மையோடு கூட நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்களாலே ஒன்றுமில்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்து கொண்டிருக்கின்றாரே, அவருக்கு நாம் மகிமையை செலுத்தும் போது அந்த கிறிஸ்தவ மதிப்பை நம்முடைய வியாபாரத்திலே நம்முடைய செயல்களை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே அவர் அதை கணக்கிலே சேர்க்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே பெருமையோடு கூட அல்ல, தாழ்மையோடு கூட வாழ்ந்து வியாபாரத்திலே ஆண்டவருடைய மதிப்பீடை, கிறிஸ்தவ மதிப்பீட்டை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். முதலாவது சொன்னேன், நம்முடைய கையின் பிரயாசங்களில் வியாபாரத்திலே முதலாவது மதிப்பீடு ஆக்டிவ், சுறுசுறுப்பாக இருப்பது. 2வது மதிப்பீடு தாழ்மை என்று சொன்னேன். 3வது மதிப்பீடு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். 128ஆம் சங்கீதத்தில் 2ஆம் 4ஆம் வசனங்களை இப்படியாக வாசிக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 4ஆம் வசனம் சொல்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப ஆண்டவருக்கு பயந்து அவர்களுடன் நடக்கிற நிமிடம் அவருடைய கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவருடைய மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய கையின் பிரயாசங்கள் அது வாணிபமாக இருக்கலாம், அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், அது போதிக்கிற வேலையாக இருக்கலாம், அனுதினமும் வயலில் கஷ்டப்பட்டு செய்கின்ற வேலையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவத்தினுடைய 3வது மதிப்பீடு கடவுளுக்கு பயந்து வாழ், தேவனுக்கு பயந்து அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர்கள் நினைத்திருப்பார்கள் என்று சொல்கிறது. இதனாலே நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் தேவை. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. அங்கே ஏமோ என்கின்ற ஒரு மனிதனை குறித்தும் அவனுடைய மகனை குறித்தும், அங்கே யாக்கோபை குறித்தும் அவருடைய மகள் மற்றும் மகனை குறித்தும் சொல்லப்படுகின்றது. முதலாவது ஆரம்பிக்கும் பொழுதே தீனால் தேசத்திற்கு இந்த பெண்களை பார்க்கும்படியாக கடந்து செல்கின்றார். வெளியே பார்க்கும்பொழுது அந்த ஏபேருடைய மகன் அவளை அனுபவம் என்று கண்டு அவள் இன்னொரு ஆசை வைத்து அவளோடு கூட தவறான உறவை மேற்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அதன் பிற்பாடு அங்கே ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போடலாம்னு சொல்லி வராங்க.
இவங்களாம் ரொம்ப நல்லவங்க என்று சொல்லி அந்த ஏபோருடைய மகன் சொல்லி அந்த பகுதியில் நீங்கள் வியாபாரம் பண்ணி கொள்ளலாம், நான் பெண் கொள்ளலாம், பெண் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் டீல் நடக்குது. ஆனால் முடிந்த காரியம் என்ன, அவர்கள் விருத்தசேதனை பண்ணி இன்னொரு எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது யாக்கோபுடைய புத்திரர் 2 பேர் சென்று அத்தனை பேரையும் கொண்டு போட்டார்கள் என்று சொல்கிறார்கள். பரிசுத்தம், தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் நம்முடைய வாழ்வில் தேவை. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய ஆதாயத்திற்காக, உலக பிரகாரமான ஆதாயத்திற்காக எதையும் விட்டுக் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். எதையும் விட்டுக் கொடுத்துடலாம். விட்டுக் கொடுத்து விட்டு ஆலயத்தை கொண்டு போய் பணம் கொடுத்தால் போதும், ஆலயத்தை கட்டுவதற்கு பணம் கொடுத்தால் போதும், ஆலயத்திலே இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் என்று சொல்லி 4 பேருக்கு உதவி செய்தால் போதும் என்று சொல்லி அனைவரும் நினைத்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், முடிவு பெறுதாம் பரிசுத்தம் தேவை. நம்முடைய வாழ்விலே என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று சொல்லி மக்கள் பாடுகின்றானே, அதே போல நம்முடைய சொல் செயல் சிந்தனைகள் எல்லாத்திலையும் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கின்றார். வீட்டிற்குள்ளே பரிசுத்தம், வீட்டிற்கு வெளியே பரிசுத்தம், குடும்பத்திலே பரிசுத்தம், வியாபாரத்திலே பரிசுத்தம், திருச்சுமையிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, பரிசுத்தம் எல்லாம் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆண்டவர் பயப்படுகின்ற பயம் எல்லா வழிகளிலும் தேவை என்று ஆண்டவர் சொல்கின்றார். இதனாலே நம்முடைய வாழ்விலே அந்த பரிசுத்த பயம் இருக்கிறதா? பரிசுத்த பயத்தை ஆண்டவர் கிறிஸ்துவ மதிப்பீடு என்று சொல்கின்றார். It is the Christian value in all these things. ஆகவே நாளிலே சாலமோன் என்கின்ற பேரரசன், அவனுக்கு எந்த சொத்துக்கு மதிப்பில்லை, அவனுக்கு இந்த பேர்ப்புகளுக்கு சொல்லவே முடியாது. மக்கள் எல்லாம் அவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெளியே வராமல் ஐயோ அப்பா ஓஹோ என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் பூமியாய் அந்த செல்வ செழிப்பை குறித்து வாசிக்கின்றான். ஆனால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் அவன் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். அவர்களுடைய இருதயத்தை வடிவமைப்பு பண்ணினார்கள். தகப்பனாகி தாவீதை போல அவனுடைய இருதயம் கர்த்தரிடத்திலே சக்தியாய் இருக்கவில்லை. அதனால என்னாச்சா, ஆண்டவர் ஒரு விரோதியை எழுப்பினார். ஒரு விரோதியை எழுப்பி அவனுக்கு 11 கோத்திரம், இவனுக்கு ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம்தான். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பரிதாபமான ஒரு முடிவு. ஏனென்றால் நான் வியாபாரம் பண்ணேன், நான் பெரியார், நான் சம்பாதித்தேன் என்று சொல்லி தன்னை உயர்த்தினவர்கள், கடவுளுக்கு பயப்படாமல் மற்ற தேவர்களையும் சார்ந்து கொண்டவர்கள், மற்ற கோவில்களையும் போய் வணங்கி அவர்களையும் சொந்தமாய் பார்க்கிறோம் என்று சொல்லி அங்கிருக்கின்ற பெண்களையும் தன்னுடைய உடைக்குள்ளாய் விளைவைத்த அந்த சாலமோன் கடைசியில் அவருடைய மகன் ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம்தான் அரசாண்டான். விரோதியை எழுப்பி யெரொபெயாம் கையிலே ஆண்டவர் 11 கோத்திரத்தை அங்கே கொடுத்தார். சொல்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவர் பயந்து ஜீவிக்கின்றோமா? நம்முடைய கையின் பிரயாசங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு 11 மணிக்கு போனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே ஒரு 2 நாளைக்கு ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு அப்புறம் பார்க்கலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த பயம் இருக்கட்டும், பரிசுத்த பயம் இருக்கட்டும், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் இருக்கட்டும். அதுதான் கிறிஸ்துவ மதிப்பீடு, உங்களை உயர்த்துகின்ற மதிப்பீடு. கடைசியாக என்று சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சரி, உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் கிடையாது. சமூகத்திலே வாசித்தேன், ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு கூட தனலாபம் என்று போட்டு தரனாங்க. தனலாபம் வாழ்விலே லாபம் என்பது மிக மிக முக்கியம். வாட் இஸ் த ப்ராஃபிட்? இவ்வளோ பேசுகின்ற இவனுக்கு என்ன ப்ராஃபிட், இவ்வளோ செய்கின்ற இவனுக்கு என்ன ப்ராஃபிட்? மக்கள் ப்ராஃபிட் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வேறும் சொல்கிறது, மத்தியில் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், மார்க்கில் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், லூக்காவில் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார், அவனுக்கு லாபம் என்ன? லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 21 வசனங்களிலே ஒரு பெரிய செல்வசமான குறித்து வேறும் சொல்கிறது. அவன் தன்னுடைய களஞ்சியெல்லாம் எடுத்து விட்டு பெரிய களஞ்சியமாக கட்டணும்னு நினைச்சான். எதற்காக? என்னுடைய வயல்களெல்லாம் நன்றாக விழுந்திருக்கிறது, என் ஆத்மாவே உனக்காக
வருஷத்துக்கு வருஷமா உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு தூரத்துக்கு என்ன இருக்கு, நெல்மலைகள் இருக்கிறது, உட்கார்ந்து சாப்பிட அளவுக்கு சொத்து இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்னானா, யூ வெல்தி ஃபூல் அப்படின்னு அர்த்தம், பணக்காரனாகிய மதிகேடனே, இந்த இரவிலே உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேமித்து வைத்தவைகள் யாருடையதான்? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவின் மீது கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது, நாங்கள் நாளைக்கு போய் அங்கே போவோம், அங்கே போய் வியாபாரம் பண்ணுவோம், இங்கே போய் வியாபாரம் பண்ணுவோம்னு சொல்லாதீங்க. ஆண்டுடைய சித்தம் இருந்தால், நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னத்தை செய்வோம் என்று சொல்லுங்க. ஆண்டுடைய சித்தம் முக்கிய பிரியமானவர்களே. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் ஒரு வியாபாரியை குறித்து சொல்லுகின்றார். அந்த வியாபாரி பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு முத்து பார்க்கின்றார். ஒரு முத்தை அவர் பார்க்கின்றார். அந்த முத்து விளைவேற்ற முத்து. ஆகவே தன்னுடைய ஜீவனத்தில் இருந்த எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை கொள்கின்றாராம். அப்படி என்ன சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த வியாபாரிக்கு பரலோக ராஜ்யம் தான் முக்கியம். எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆடை ஆராதனைக்கு வராம போய் கடையை திறக்காதீங்க. ஆடை ஆராதனைக்கு வராம வேலைக்கு போகாதீங்க. ஆடை ஆராதனைக்கு வராம நான் காணிக்கை கொடுத்துட்டேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நீங்க கொடுக்குற காணிக்கை ரிஜிஸ்டர் செய்யணும். ஆனா பரவ அக்கௌண்ட்ல ஏற ஆடை ரிஜிஸ்டர்ல வாசிச்சிருவோம், இவர் இத்தனை லட்ச ரூபா கொடுத்தாரு, கல்வெட்டுல வச்சிருவோம். ஆனா பரலோகத்தில் பேர் எழுதப்படா, பரலோகத்தில் பேர் எழுதப்படா, உங்களை அறியே நீங்க சொல்லி விடுவார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உமக்காக அவ்வளவு கொடுத்தமே, இவ்வளவு கொடுத்தமே, அறியே அக்கிரம செய்திக்காரர் என்னை விட்டு அகன்று என்று சொல்லி விடுவார். ஆகவே நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வோம். பேரரசர் அலெக்சாண்டர் எல்லாவற்றையும் சம்பாதித்தார். அவனுடைய வாழ்வை அவன் சம்பாதிக்காத காரியமே இல்லை. இனிமேல் சம்பாதிப்பதற்கு, இனிமேல் பெற்றெடுப்பதற்கு இடமே இல்லை என்று சொல்லும் பொழுது அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். அவனை மறுபடியுமாய் அவன் தேசத்துக்கு அழைத்து வருகின்றான். அவனுடைய தளபதிகள் அவன் நண்பர்கள் நான் கூட்டு சொல்லுகின்றான், நான் இந்த உலகத்திற்கு போகிறேன், போகும்பொழுது என்னுடைய கைகளை சவப்பட்டிக்கு வெளியே வைத்து அடக்கம் பண்ணுங்கள். நான் போகும்பொழுது மக்களெல்லாம் பார்க்கட்டும், அலெக்சாண்டர் உலகத்தை அனைத்தையும் வென்று விட்டான். நான் போகும்போது வெறும் கையோடு கூட போகின்றான். போகும்போது வெறும் கையோடு கூட போகின்றான். இதனால நம்முடைய வாழ்வில் நாம் கிறிஸ்தவ மதிப்பீட்டோடு கூட வாழ்ந்தால் பரலோகத்திலே நாம் பகிர்ச்சிகளை சேர்த்து வைக்கிறோம் என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் வெறும் கையாய் தான் நாம் போக இருக்கும். ஆண்டவர் கிறிஸ்துவ மதிப்பீடாகிய சுறுசுறுப்பு, கிறிஸ்துவ மதிப்பீடாகிய தாழ்மை, கிறிஸ்துவ மதிப்பீடாகிய ஆண்டவருக்கு பயப்படுதல், கிறிஸ்துவ மதிப்பீடாகிய ஆத்மாவை குறித்த கரிசனை, இவர்களோடு கூட வாழ்வோம். ஆண்டவர் நம்முடைய கையை ஆசைகள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய உத்தியோகங்கள், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய விவசாயங்கள், நம்முடைய தொழில் முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டிடுவார் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாக. நாம் யாரும் எழுதிருந்து நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களிலே 511வது பாடலை பாடுவோம். கீதம் 511, கிறிஸ்துவ கீர்த்தனை 200. நம்பினேன் உமது அடிமை நானையா, சிலப்படுத்தி என்னை நடத்தி காப்பதும் கடமை நானையா என்கிற பாட்டை பாடுவோம். நம்பினேன் உமது அடிமை நானையா, திறப்படுத்தி என்னை நடத்தி காப்பதும் கடமை நானையா. உன்பரும் பூமி நண்பரும் மற்றே உயிர்களும் பல பொருள்களும் தொடும் தம்
இந்த கொரோனா வைரஸ் காலகட்டங்களிலே ஆண்டவர் விஷவியாதிகளை நீக்கும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற தகப்பனார்கள் அவருடைய நல்வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். அகில உலகமெங்கும் இருக்கின்ற அகதிகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை கொண்டாடுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் கடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்களை கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொரோனா என்கின்ற கொடிய விஷ வியாதியினாலே பாதிப்படப்படுகின்ற ஏழை பாவங்களாக எங்கள் மேல் மனதிறங்கி அப்பொழுது தேவ இறக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கராத்தோடு கட்டிட்டது போல இப்பொழுதும் எங்கள் இயேசு கிறிஸ்து திரும்புவதை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்கியுள்ளோம். ஆமென். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுவருமாயப்படாதவனே, எவ்வகையிலையும் எந்நிலைமையில் மனிதர்களுக்காக நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம். சகல தேசத்தாருக்கும் பிரச்சனைத்தையும் சகல ஜாதியாருக்கும் வழிகளையும் தெரியப்படுத்தியிருந்தோம். விசேஷமாக தேவனை பொதுவாக திருச்சபைக்கு நற்செய்தி தந்து தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கின்ற யாரும் சத்தியமாக நடக்கவும் ஆகிய உண்மையும் சமாதான கட்டிலும் நீதி விளக்கையில் நுழைத்து விசுவாசத்தை பற்றிக் கொண்டே இருக்கும். திருச்சபையை எல்லாமே நாடு எடுத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, மனதையும் செல்வத்தையும் ஆசையும் பற்றிய எவ்விதமான துன்பங்களும் அடைந்து வருத்தப்படுகின்றேன். அனைத்து பிள்ளைகளையும் இந்த சமுதாயத்தில் நியமிப்படுகின்றோம். யாவே தயவுள்ள கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவனுடைய ஆறுதலையும் சமாளித்தையும் வரச் செய்து உபத்திரப்படுகையில் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். எங்கள் துன்பங்களெல்லாம் இன்பமாய் முடியும் பற்றி வேறு சொல்லி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் இருக்கிற என்னுடைய தகப்பனார்களை நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொருவரும் எங்களை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய உதவியதிலே நாங்கள் சம்பாதிக்கின்ற காலத்தில் அவர்கள் இன்பமாய் அமர்ந்து முன்னேற்றமாக ஒவ்வொரு தரப்பினாக வேண்டிய கிருபைகளைத்தார். அதே சமயத்திலே இருப்பிடம் இல்லாமல் எந்த நாடு எங்களுடைய என்று சொல்லிக்கொள்ள முடியாமல் தங்களுடைய உயிர் தொப்பை, தங்களுடைய ஆஸ்திகள், தங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளில் அகதிகளாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆட்சிக்கின்றனர். ஒவ்வொருவரையும் தந்த ஆழ்மனத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதற்கு வேண்டிய கிருபைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை அவர்கள் ஆதரிக்கின்ற ஒவ்வொரு தேசத்திற்கு ஆசீர்வதிங்க. எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய விவசாயம், எங்களுடைய விடுதலை முயற்சிகள், எங்களுடைய கையின் பிரயாசம் அனைத்திலும் ஆண்டவரே நாங்கள் சுறுசுறுப்பாக உதவி செய்வீரார். நாங்கள் தாழ்மையோடு பிறருக்கு உதவி செய்வீரார். தெய்வ பயத்தோடு பிறருக்கு உதவி செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை இன்னைக்குரிய இந்த கையின் பிரயாசங்களை நம்பி பரம தேசத்தை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் ஆத்மாவது கரிசனை கொண்டவர்களாக உதவி செய்கிறார். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இடைபெறும் ஆண்டவரே, நீரே முக அதிசயங்களை செய்கின்ற சர்வ உலகம் நிறுத்திய தேவன், நீரே எங்களுடைய அத்தியாவசியத்தில் எங்களுடைய பேராயத்தை நல்ல ஒரு பேராயரை தேர்ந்தெடுக்க எங்களான உதவி செய்வீரார். உங்களுடைய தெய்வீக வழிநடத்தினுடைய ஒரு பேராயரை தேர்ந்தெடுக்க அதற்கான இந்த பேராயர் தேர்ந்தெடுக்கின்ற ப்ராசஸ், அந்த வழிநிலைகள் தேர்தல் காலங்கள் ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. கதை தாமே எல்லாருக்கும் பொருட்படுத்திக் கொள்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய திருமணங்களை பணி செய்கின்ற அனைத்து குருமார், உதவி குருமார், உபதேசியார், கோவில் பணியிடைக்காரர், விவசாயிகளுக்கு எல்லாம் திருச்சபையில் ஆரோக்கியத்தில் கிருபையில் ஆணையம் அவர்கள்
பிள்ளைகள் உமக்கு பிரியமானவர்களாக நடக்க முடியும். உமது ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள் ஓயாமல் பெய்ய கட்டிட்டோம். கர்த்தாவே, என் காரியங்கள் மத்தியஸ்தமாக இயேசு கிறிஸ்து மகிமைக்காக இதை கட்டளை வைத்தீர்களோ. ஆமென். இத்தருணத்தில் புதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு எடுத்து செலவு தேவனே. 2 பேராவது 3 பேராவது நாம் நடக்கணும். கேட்கிற செய்கிற வாக்குகள் இருக்கிறது. கர்த்தாவே, உங்களுடைய எங்களுக்கு நன்மை உண்டாகும். எங்கள் விருப்பங்களை எங்களுடைய நிறைவேற்று. இன்மையிலே சத்தத்தை நிறைவே மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டோ. ஆமென். தேவனுடைய இறக்கப்படுக்கிறவர்களுக்கும் பராமரிக்கும் நம்மை நம்முடைய குடும்பங்களை நம்முடைய கையின் பிரயாசங்களை நம்முடைய தகப்பனார்களையும் உலகம் கொண்ட அகதிகளை மறுபடிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவான தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வெள்ளத்தில் பராமரிக்கும் பாதுகாப்பு நம் அனைவரோடு இன்றும் மீண்டும் சில காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மைகளே நடந்திடும் புத்தமனுக்கென்னும் கர்த்தருளே கண்மணாவன் மீது வைத்திடுமா, கருத்தாய் காத்திடுமா. கண்மணாவன் மீது வைத்திடுமா, கருத்தாய் காத்திடுமா. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.